ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆதார் கார்டில் நம்மளோட அப்பா நேம் ராங்காக இருந்தாலோ இல்லை புதுசாக மேரேஜ் ஆனவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் அவங்களோட ஆதார் கார்டில் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம அதை ஆன்லைன்லேயே பண்ணலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆதார் சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. uidai.gov.in இதுதான் நம்மளோட ஆதார் சைட். இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து ஸ்க்ரோல் டவுன் கொடுங்க. ஸ்க்ரோல் டவுன் கொடுத்தோம்னா அப்டேட் யுவர் அட்ரஸ் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நேம் கரெக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம அப்டேட் அட்ரஸ் ஆன்லைன் கொடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரியான பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ப்ரொசீட் டு அப்டேட் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா நமக்கான லாகின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுக்கணும். என்னோடய ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணுறேன். என்னோடய ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னே எனக்கான ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னுடைய ஓடிபி என்ட்ரு பண்ணுறேன். என்னோடய ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரியான பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்டேட் அட்ரஸ் வயா அட்ரஸ் ப்ரூஃப் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஆல்ரெடி இருக்கிற நம்மளோட அட்ரஸ் வந்து வியூ ஆகும். அந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா சன் ஆஃப்னு சொல்லிட்டு நம்மளோட அப்பா நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம இந்த நேம் தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம். அது எங்கே பண்ணணும்னா ஸ்க்ரோல் டவுன் கொடுத்தீங்கன்னா கேர் ஆஃப்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அலோ UIDAI டு லோக்கல் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் ஆஃப் யுவர் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட தமிழ் டெக்ஸ்ட்டை வந்து நம்மளே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேர் ஆஃப்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து உங்களோட நியூ நேமை வந்து அப்டேட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் நேமோ இல்லை உங்களோட ஒய்ஃப் நேமோ இல்லை உங்களோட ஃபாதர் நேமோ அந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல வந்து என்னோடய ஃபாதர் நேமை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். சேம் நேம் தான். நான் எக்ஸ்ட்ரா வந்து இனிஷியல் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபாதராக இருந்தால் சன் ஆஃப்னு கொடுங்க, ஒய்ஃபாக இருந்தால் ஒய்ஃப் ஆஃப் அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப்னு இருக்கிற இடத்துல இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ அதே நேம் வந்து இங்கே வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சன் ஆஃப் அப்படின்றதும் நம்மளுக்கு தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. S/O இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும். அதை நீங்களும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து தந்தைன்னு கொடுக்குறேன். உங்கள்கிட்ட தமிழ் கீபோர்டு இருந்தால் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து தமிழ்லேயே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்க்ரோல் டவுன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட அட்ரஸ்லாம் அப்டேட் பண்ண சொல்லும். எல்லாமே அதே மாதிரி தான். ஒன்று தமிழ் ஒன்று இங்கிலீஷில் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போது நேம் கரெக்ஷனுக்காக மட்டும்தான் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் நேமை மட்டும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சேம் அட்ரஸ் அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற அதே அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அட்ரஸும் சேஞ்ச் பண்ணணுன்னா உங்களோட நியூ அட்ரஸ் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அட்ரஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நான் அதே அட்ரஸ் வந்து டைப் பண்ணுறேன். நான் என்னோடய அட்ரஸ் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இப்போது ஸ்க்ரோல் டவுன் கொடுத்தீங்கன்னா கீழே ப்ரீவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் நியூவாக அப்டேட் பண்ணியிருக்க அந்த கரெக்ஷன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னோடய ஃபாதர் நேமுக்கு வந்து இனிஷியல் இல்லாமல் இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா இனிஷியல் சேர்த்துருக்கேன். இனிஷியல் டிஸ்பிளே ஆகுது. சேம் அதே நம்ம டைப் பண்ணது அதே தமிழ்லையும் டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணதில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் நீங்கள் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் எந்த அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க சேம் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த அட்ரஸ் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் வந்து ஒரு 50 rupees பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆதார் கார்டு 1 வீக்கில் போஸ்டரில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். நீங்கள் பண்ண கரெக்ஷனோட சேஞ்ச் ஆகி ரிசீவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.